அத்தியாயம் 46. அமைதியற்ற நிலையிலிருந்த விக்ரமார்ஜுனனை நோக்கி வேகமாக ஓடத் தொடங்கினான் சமரன். சமரனின் இந்த செயலை பார்த்து ஜானகி சற்று கலங்கினாள். அப்போது அவளுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் ஒலித்தது. கவலைப்படாத ஜானகி, சமரன் கண்டிப்பா இந்த சவால்ல ஜெயிச்சிடுவான். அவன் பலவீனமானவனும் இல்ல, முட்டாளும் இல்ல. அவனுக்கு தன் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த சவால் அவன் ஏத்துட்டு இருக்கவே மாட்டான். எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும் என்று அந்த குரல் கூறியது. ஜானகி சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்தபோது அங்கே மேகராணிதான் நின்று கொண்டிருந்தாள். அவள் ஒரு பார்வையாளரைப் போல உற்சாகமாக இருந்தாள். அவளை பார்த்தவுடன் பெருமூச்செறிந்த ஜானகி அவளும் சண்டையை பார்க்க ஆரம்பித்தாள். அதே சமயம் சந்தையின் சாலையில் சமரன் தன்னை நோக்கி ஓடி வருவதை விக்ரமார்ஜுனன் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். தாழ்ந்த குரலில், வாடா வா, இன்னைக்கு உன்னை காலி பண்ணி உன் அம்மா போன இடத்துக்கு உன்னையும் அனுப்பி வைக்கிறேன் பாருடா. நீ என்ன நோக்கி ஓடி வரல, உன் சாவ நோக்கி ஓடி வர, வாடா என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான். சமரனின் கையில் இருந்த இரும்பு தடியை பார்த்த விக்ரமார்ஜுனன் தனது சக்திகளை வெளிக்கொண்டு வரத் தொடங்கினான். பச்சை நிற கத்தி அவன் கையில் படர ஆரம்பித்தது. திடீரென்று அவனது கைவிரல் நகங்கள் சிங்கத்தின் நகங்களைப் போல கூர்மையாக மாறியது. இந்த நகங்கள் மாயாஜாலமாக இருந்தாலும் அவற்றின் விளைவு உண்மையானதை விட அதிகமாகவே இருந்தது. விரல்களிலிருந்து 10 கூர்மையான நகங்கள் வெளிப்படுவதை உணர்ந்த விக்ரமார்ஜுனன் சமரனை பார்த்து சிரித்தான். காற்றின் வேகத்தில் சமரனை தாக்க வேகமாக ஓடினான். மறுபுறம் சமரன் தனது கண்களை கூர்மையாக்கி காற்றில் கையை உயர்த்தி தரையில் பலமாக அடித்தான். அப்போது தரையில் சிதறிய தூசிகள் சமரனின் முன்னால் கவசமாக செயல்பட்டு அவனை சுற்றி ஒரு சூறாவளியாக மாறியது. இதை பார்த்த அங்கிருந்த வீரர்கள் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். சமரன் கையில் இருந்த தடியை விக்ரமார்ஜுனனை நோக்கி வீசினான். அது வேகமாக காற்றில் நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த தடி தன்னை நோக்கி வேகமாக வருவதை உணர்ந்த விக்ரமார்ஜுனன் புன்னகையுடன் தன் கையில் இருந்த சக்தியை எடுத்து காற்று வளையங்களை உருவாக்கி தன்னை தற்காத்துக் கொண்டான். இரும்பு தடி அந்த வளையத்தின் மீது மோதி கீழே விழுந்து விட்டது. இதை பார்த்த சமரன் அதிர்ச்சி அடைந்தான். சமரன் விக்ரமார்ஜுனனின் சவாலை ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது என்று சந்தையில் இருந்த அனைவரும் நினைக்க ஆரம்பித்தனர். சமரனின் தாக்குதலுக்கு விக்ரமார்ஜுனன் தகுந்த பதிலடி கொடுத்ததைக் கண்டு சூரியோதயன் பீதி அடைந்து ஜானகியிடம், ஜானகி, இந்த சமரன் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்? சமரனை விட விக்ரமார்ஜுனன் ரொம்ப ரொம்ப வலிமையானவனா இருக்கான். இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன் சமரனுக்கே அது நல்லா தெரியும். இந்த நிலைமையில அவன்கிட்ட மோதுனா ஆபத்து நம்ம சமரனுக்கு தானே. இது ஏன் அவனுக்கு புரிய மாட்டேங்குது? அவன் நம்ம சமரனை என்ன பண்ண போறானோ தெரியலையே என்று புலம்பினான். ஆமா சூர்யா, விக்ரமார்ஜுனன் சமரனை விட ரொம்ப ரொம்ப பலசாலியா இருக்கான். இந்த நேரத்தில் அவனை நேருக்கு நேரம் மோதுறது புத்திசாலித்தனம் இல்லதான். இது அவனுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்ன, ஆனா சமரன் என் பேச்ச கேட்கறதா இல்ல. எல்லாருக்கும் முன்னால கதாநாயகன் ஆகணும்னு நினைச்சிட்டான் போல இருக்கு. உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சு சண்டைக்குள்ள இறங்கிட்டான். ஆனா அதுக்காக அவன் எப்படியோ போகட்டும்னு விட்டுட முடியாது. எந்த நேரத்திலையும் அவனை காப்பாத்துறதுக்கு நாம தயாரா இருக்கணும். விக்ரமார்ஜுனனை பார்க்கும்போது எதுவும் சரியா இல்ல. அவன் சமரனோட உயிரை பழி வாங்க போறான்ங்கிறது அவன் கண்ணை பார்த்தாலே தெளிவா தெரியுது. அதனால நாம எதுக்கும் தயாரா இருந்துக்க வேண்டியது நல்லது என்றாள். அவன் ஜானகியின் வார்த்தையை ஏற்று தலையசைத்து சமரனை காப்பாற்ற ஒப்புக்கொண்டான். ஆனால் மேகராணியின் முகத்திலோ எந்த பதட்டமும் இல்லாமல் அவள் சமரனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள். சமரனுக்கும் விக்ரமார்ஜுனனுக்கும் இடையே கடுமையான சண்டை நடந்து கொண்டிருந்தது. சமரன் தொடர்ந்து அவனுடைய தாக்குதலில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்தான். சந்தையில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மக்கள் ஒருவருக்கொருவர் சலசலத்துக் கொண்டே இருந்தார்கள். நம்ம இளவரசர் இந்த சவாலுக்கு ஒத்துட்டு இருக்கவே கூடாது. அந்த விக்ரமார்ஜுன சரியான காட்டெருமை மாதிரி பலசாலியா இருக்கான். இந்த மாதிரி நேரத்துல வேகத்தை விட விவேகம் தான் ரொம்ப முக்கியம். இது ஏன் நம்ம இளவரசருக்கு தெரிய மாட்டேங்குது என்றான் ஒருவன். அட ஆமாப்பா, அங்க பாரு, இப்ப கூட அந்த காட்டெருமை தான் நம்ம இளவரசரை தாக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கான். நம்ம இளவரசர் அவங்கிட்ட இருந்து தப்பிக்க தான் போராடுறாரே தவிர திரும்பி தாக்கவே இல்லையே என்றான் மற்றொரு நபர். அப்போது திடீரென வாயு மூல சக்தி எனும் உயர்நிலை நுட்பத்தை பயன்படுத்தி விக்ரமார்ஜுனன் சமரனை தாக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். அவன் முஷ்டியை இறுக்கி சமரனின் தலையில் வேகமாக தாக்கினான். சமரன் மீண்டும் பின்வாங்கி அதிலிருந்து தன்னை காத்துக் கொண்டான். ஆனால் இனி ஒரு அடி கூட பின்வாங்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டான். ஏனெனில் சமரனுக்கு பின்னால் ஒரு சுவர் இருந்தது. விக்ரமார்ஜுனனிடமிருந்து விலகி விலகி அவன் இறுதியாக சுவற்றை அடைந்தான். ஆனால் அப்போதும்
சமரனின் முகத்தில் எந்த பதட்டமும் இல்லை. இதுக்கு மேல எங்க போக போற சமரா? உனக்கு பின்னாடி செவுருதான் இருக்கு, அதுக்குள்ள நுழைய முயற்சி பண்றியா என்று கேலி செய்தான். சமரன் அவனை பொருட்படுத்தாமல் ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து தனது சக்திகளை கட்டவிழ்த்து விட முயற்சி செய்தான். சமரனின் சக்தி அவன் கைகளின் மீது படபடக்க ஆரம்பித்தது. தனது சக்தியை விக்ரமார்ஜுனன் மீது கட்டவிழ்த்து விட்ட அதே நேரம் விக்ரமார்ஜுனனும் அவனது சக்தியை சமரன் மீது கட்டவிழ்த்து விட்டான். இருவரது சக்தியும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதால் அங்கே ஒரு சிறிய வெடிப்பு ஏற்பட்டது. பா, என்னடா இது? 2 பேரும் அடிச்சுக்கிறதுல இந்த இடமே இடிஞ்சிடும் போலயே, அப்புறம் நான் எப்படி மருந்து வாங்குறது என்று ஒருவன் சொல்ல, டேய், அங்க என்ன பிரச்சனை நடக்குது, நம்ம இளவரசருக்கு என்ன ஆகுமோன்னு நானே பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்கேன், நீ என்னடானா மருந்து வாங்க என்ன பண்ணுவேன்னு சொல்லி புலம்புற என்றான் மற்றொருவன். சந்தையில் இருந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் சலசலக்கத் தொடங்கினர். சண்டை போடும் இருவரது சக்திகளுக்கும் இடையே பெரிய இடைவெளி இருப்பதை அவர்களும் நன்கு அறிந்திருந்தனர். டேய், அந்த விக்ரமார்ஜுனனுக்கு நம்ம இளவரசரை விட சக்தி ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும்போது எதுக்கு சவாலுக்கு ஒத்துக்கணும்? இப்படியே போனா நம்ம இளவரசர் தோத்துதான் போவாரு என்று ஒரே ஒருமித்த கருத்தை தான் ஆங்காங்கே பேசிக் கொண்டிருந்தனர். சமரனின் போர் வீரர்களை கூட சமரனை பார்த்து பரிதாபப்பட்டனர். ஆனால் சமரனின் மனதில் வேறு ஏதோ ஒன்று இருந்தது. அவன் விக்ரமார்ஜுனனை கவனமாக பார்த்து தனது சக்திகளை அதிகரித்தான். பின்னர் திடீரென அவனை நோக்கி வேகமாக சென்று பலத்த காற்றை உருவாக்கி விக்ரமார்ஜுனனை பின்னுக்கு தள்ளினான். இந்த தாக்குதலால் விக்ரமார்ஜுனன் வயிற்றில் கடுமையான வலி ஏற்பட்டது. சமரனின் இந்த தாக்குதலை கண்டு அவன் சட்டென அதிர்ச்சி அடைந்தான். இது என்ன புது நுட்பமா இருக்கே, இன்னைக்கு வரைக்கும் நான் இதே மாதிரி ஒரு நுட்பத்தை பார்த்ததே இல்லையே என்று நினைத்து குழம்பினான். விக்ரமார்ஜுனன் அதிர்ச்சி அடைந்ததை கண்டு அங்கிருந்த பலரும் ஆச்சரியமடைந்தனர். என்னப்பா, விக்ரமார்ஜுனனே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டானே, நம்ம இளவரசருக்கு பல வித்தைகள் தெரிஞ்சிருக்கு என்று கூட்டத்தினரின் பேச்சு திசை திரும்பியது. பின்னர் சமரன் அவனை பார்த்து, வெற்றிட கை நுட்பம் என்று கத்திக்கொண்டே தன் கைகளை அவனை நோக்கி வேகமாக நீட்டினான். தன் சக்திகளை பயன்படுத்தி ஆஜானுபாகுவை போன்ற விக்ரமார்ஜுனனை தன்னை நோக்கி இழுக்க ஆரம்பித்தான். சமரனின் சக்தியினால் தூண்டப்பட்டு விக்ரமார்ஜுனன் திடீரென முன்னோக்கி நகரத் தொடங்கினான். அவனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. கோபத்தில் பற்களை நரநரவென கடித்துக் கொண்டு தடுமாறியபடியே ஒரு வெளிர்நீல சக்தியை கைகளில் கொண்டு வரத் தொடங்கினான். சமரனை நோக்கி, நீலக்காற்று நுட்பம் என்று கத்திக்கொண்டே அவன் தனது முஷ்டிகளை இறுக பற்றிக் கொண்டு அந்த நீல நிற ஆற்றலை சமரனை நோக்கி வெளியிடத் தொடங்கினான். இதனால் காற்றின் வேகம் வெட்டப்பட்டு சமரனை நோக்கி ஒரு வலிமையான காற்று எதிர் திசையில் வீசியது. தரையில் கிடந்த கற்களும் தூசுகளும் கூட காற்றில் எழும்பி பறக்க ஆரம்பித்தது. அவை நேராக சமரனை நோக்கி சென்றது. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுல இருந்து நம்ம இளவரசரால தப்பிக்கவே முடியாது, கஷ்டம், அவ்வளோதான், என்னால இதையெல்லாம் பார்க்க முடியாதுப்பா என்று சொல்லிக்கொண்டே சந்தையில் நின்ற சிலர் முகத்தை திருப்பிக் கொண்டனர். அவர்கள் யாரும் சமரன் தோற்பதை விரும்பவில்லை. அந்த தாக்குதலில் இருந்து தப்பிக்க சமரன் வழி தேட ஆரம்பித்தான். சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு சிரித்துக் கொண்டே விக்ரமார்ஜுனனை நோக்கி திரும்பினான். சமரனின் புன்னகையை கண்ட மக்களும் விக்ரமார்ஜுனனும் அவன் என்ன செய்ய முயல்கிறான் என்று புரியாமல் நின்று கொண்டிருந்தார்கள். ஜானகியும் பதட்டத்துடன் சமரனையே பார்த்து கொண்டிருந்தாள். சமரன் பின்னால் இருந்த சுவரின் மீது பலமாக கால்களை பதித்து வேகமாக உந்திக் கொண்டு விக்ரமார்ஜுனனை நோக்கி காற்றில் உயர பறந்தபடி பாய்ந்தான். மேலும் பாயும் போதே அஷ்ட சக்திகள் என்று கத்திக்கொண்டே பாய்ந்தான். சமரன் தன்னை நோக்கி வருவதைக் கண்டு விக்ரமார்ஜுனன் காற்றின் திசையை மாற்றினான். இருவரின் சக்திகளும் மோதியவுடன் அங்கு பூம் என்ற சத்தத்தோடு ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. அதைக் கண்ட அனைவரும் திகைத்து நின்றனர். ஆனால் அந்த வெடிப்பால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. சமரன் மீண்டும் அவனை நோக்கி ஓட ஆரம்பித்தான். காற்றில் உயர பறந்து அவனை நோக்கி வேகமாக சென்று உதைக்க முயற்சித்தான். அவன் வருவதை பார்த்த விக்ரமார்ஜுனனும் தனது முஷ்டியை அவனை நோக்கி மேலே உயர்த்தினான். அவனது முஷ்டி சமரனின் காலில் பட்டவுடன் எலும்புகள் நொறுங்கும் சத்தம் நரநரவென சந்தை முழுவதும் எதிரொலித்தது. சமரன் சுவரில் மோதி கீழே சரிந்தான். அவன் மோதிய வேகத்தில் சுவர் இடிந்து விழுந்தது. உடைந்த சுவரின் இடிபாடுகளில் இருந்து வெளிப்பட்ட சமரன் வாயிலிருந்து வழிந்த இரத்தத்தை தரையில் துப்பினான். சமரன் அடி வாங்கியதை கண்டவுடன் அங்கிருந்த வீரர்கள் அனைவரும் ஏமாற்றமடைந்தனர். அதில் சில வீரர்கள் பேசிக்கொண்டனர். இப்படிதான் நடக்கும்னு எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். ஆனா நம்ம இளவரசர் எங்க அதெல்லாம் கேட்கிறாரு? இப்ப பாத்தியா,
செவுத்துல அடிபட்டு காயத்தோட வந்து நிக்கிறாரு. இது மட்டும் மன்னருக்கு தெரிஞ்சா நம்மள தானே கேள்வி கேட்பாரு. மன்னருக்கு நாம இப்ப என்ன பதில் சொல்றது என்று புலம்பினான். அப்போது திடீரென விக்ரமார்ஜுனனின் அலறல் சத்தம் வானை நோக்கி எதிரொலித்தது. அப்போதுதான் மக்கள் விக்ரமார்ஜுனனை பார்த்தார்கள். அவன் தரையில் கிடப்பதையும் அவனது கை பின்னால் வளைந்திருப்பதையும் கண்டு அனைவரும் திகிலடைந்தனர். இதனால் அவன் மிகவும் வேதனை அடைந்தான். அவன் கையின் நிலையை கண்டு அனைவரின் தலைமுடியும் நிமிர்ந்து நின்றது. தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தவர்களும் சட்டென அமைதியானார்கள். அப்போதுதான் மக்களும் வீரர்களும் அங்கே என்ன நடந்தது என்பதை புரிந்து கொண்டார்கள். டேய், எலும்பு முறியற சத்தம் கேட்ட உடனே நான் கூட இளவரசரோட கால் எலும்பு தான் உடைஞ்சு போச்சுன்னு நினைச்சேன்டா. ஆனா உடைஞ்சது நம்ம இளவரசரோட எலும்பு இல்ல, அந்த காட்டெருமை விக்ரமார்ஜுனனோட எலும்பு தாண்டா உடைஞ்சிருக்கு என்று ஒருவன் அருகில் நின்று கொண்டிருந்தவனிடம் ஆனந்தமாக கூறினான். எலும்பு நொறுங்கும் சத்தம் சமரனிடமிருந்து வரவில்லை, மாறாக விக்ரமார்ஜுனனிடமிருந்து தான் வந்தது என்பதை புரிந்து கொண்டார்கள். சில வினாடிகளின் மௌனத்தை தொடர்ந்து திடீரென அனைவரும் மகிழ்ச்சியில் என சத்தம் போட தொடங்கினார்கள். சவாலில் சமரன் வெற்றி பெற்றான் என்பது தெளிவாக தெரிந்தது. அனைவரும் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தனர். அப்போது ஜானகி ஆச்சரியத்தில் வாயை திறந்தபடி சமரனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். சமரன் எப்படி விக்ரமார்ஜுனனை தோற்கடித்தான் என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்போது அவளது கண்கள் விக்ரமார்ஜுனன் மீது விழுந்தன. சமரன் எவ்வளவு வலிமையானவன் என்பதை நினைத்து ஆச்சரியப்பட்டாள். ஜானகி, நம்ம சமர சாதாரண ஆளே இல்ல. அவன் விக்ரமனை ஜெயிச்சதோட மட்டும் இல்ல, அவனோட எலும்பையே உடைச்சிட்டானே. என்னால இதையெல்லாம் நம்பவே முடியல. விக்ரமார்ஜுனனுக்கு இப்ப எப்படி வலிக்கும்னு என்னால நல்லா உணர முடியுது. சமரன் கிட்ட அடி வாங்கி 2 மாசம் படுத்த படுக்கையா கடந்த நாட்கள் தான் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. எனக்காச்சும் 2 மாசம், ஆனா இவனோட நிலைமைய பார்த்தா கிட்டத்தட்ட 2 வருஷம் கூட ஆகும் போலயே. நீயே பாரு, அவனோட கை எலும்பு வெளியில நீட்டிட்டு இருக்கு பாரு. இப்போதைக்கு இது சரியாக வாய்ப்பே இல்ல. அந்த குப்பை மருத்துவரால கூட இவனை சரி பண்ண முடியாது என்றான் சூரியோதயன். சூரியோதயனின் பேச்சை கேட்டுக்கொண்டே அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் ஜானகி. அவள் பார்வை முழுவதும் சமரன் மீதுதான் பதிந்திருந்தது. இவன் அபராஜிதன் ஆயிட்டதுனால ஏதோ காயம் இல்லாம தப்பிச்சிட்டான். அதனாலதான் அவன் சண்டை போடவும் ஆர்வமா இருந்திருக்கான். ச்சே, நான் தான் இவனை சரியா புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன் என்று நினைத்துக் கொண்டாள். சமரன் தன்னைத்தானே நிதானப்படுத்திக் கொண்டு தலையை 2 முறை சிலுப்பிவிட்டு சகஜ நிலைக்கு வர முயற்சித்தான். அப்போதுதான் தன்னிடமிருந்து சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த ஆதிசேனை கவனித்தான். அவனை பார்த்து கொண்டே தனக்கு அருகில் கிடந்த ஒரு இரும்பு கம்பியை எடுத்துக்கொண்டு வழியில் முனகிக் கொண்டிருந்த விக்ரமார்ஜுனனை நோக்கி நகர்ந்தான். டே விக்ரமார்ஜுனா, நீ என்ன ரொம்ப சீண்டி பார்த்துட்ட. நான் உன்னை காயப்படுத்தாம இருந்திருந்தா நீ என்ன கண்டிப்பா கொன்னே போட்டிருந்திருப்ப. உன்னையெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது. நீ உயிரோட இருந்தா திரும்பவும் இதே மாதிரி தப்பு தப்பா யோசிச்சுட்டே தான் இருப்ப. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா எங்க வம்சத்து பொண்ணுங்க கிட்ட வம்பு பண்ணிருப்ப என்று சொல்லிக்கொண்டே இரும்பு கம்பியை தலைக்கு மேல் ஓங்கி உயர்த்தினான். சமரனின் கண்கள் தீ பிழம்பு போல எரிந்தது. அவனது கோபத்தை கண்ட விக்ரமார்ஜுனன் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பீதியில் சமரனிடம் கெஞ்சத் தொடங்கினான். வேண்டாம் சமரா, நீ என்ன அடிச்சதோட நமக்குள்ள சண்டை முடிஞ்சு போச்சு. நான் சண்டையை விட்டு விலகிக்கிறேன். நான் விலகிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன கொல்லணும்னு நினைக்கிறது சரியில்லை. என்னை விட்டுடு சமரா, தயவு செஞ்சு என்னை விட்டுடு என்று கெஞ்சினான். ஆனால் சமரன் விக்ரமார்ஜுனன் மீது சிறிதும் இரக்கம் கொள்ளவில்லை. முகத்தில் கோபத்துடன் அவன் இரும்பு தடியை இறுக்கினான். சமரன் இப்படி ஒரு மூர்க்கமான நிலையில் இருப்பதைக் கண்டு சந்தையில் நின்றிருந்த வீரர்களும் மக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். சந்தையில் தினமும் சிரித்த முகத்தோடு சாதுவாக உலா வந்த சமரன் இன்று நம்ப முடியாத அளவிற்கு ஆக்ரோஷமாக இருப்பதைக் கண்டு அதிர்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது சமரன் தன் முகத்தில் ஒரு பேய் சிரிப்பை வரவழைத்து கையில் இருந்த இரும்பு கம்பியை காற்றில் உயர்த்தி கத்திக்கொண்டே அடிக்க ஆயத்தமானான். விக்ரமார்ஜுனன் சமரனின் கோபமான முகத்தைக் கண்டு அஞ்சி நடுங்கினான். சமரனின் கண்கள் அவனை மிகவும் அச்சுறுத்தியது. அவன் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான். சமரன் தன்னை எப்படியும் கொல்லத்தான் போகிறான் என்பதை புரிந்து கொண்டு செய்வதறியாது தவித்தான். சந்தையில் நின்று கொண்டிருந்தவர்களும் காற்றில் இரும்பு கம்பியை தூக்கிய சமரனை பார்த்து பயந்தனர். கடக வம்சத்தின் இளவரசன் இவ்வளவு கொடூரமான முறையில் இறக்கப் போகிறான் என்பதை யாருமே நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் அதே நேரம் சமரனை தடுக்க யாருக்கும் தைரியமும் வரவில்லை.
ஜானகியும் கூட அவனை கண்டு திகைத்து நின்றாள். சமரனின் இந்த கொடூரமான முகத்தை அவள் கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை. சமரன் ஒரு முரட்டுத்தனமான பையனாக இருந்தாலும் அவன் இதயத்தில் மிகவும் மென்மையானவன் என்பதை அவள் நன்கு அறிந்திருந்தாள். அவள் கோபத்தில் பல முறை அவனுடன் சண்டையிட்டிருந்தாலும் அவன் இதயமற்றவனாக இருப்பான் என்று அவள் நினைத்து கூட பார்த்ததில்லை. சமரன் இரும்பு கம்பியை ஓங்கி வேகமாக அவன் தலையை நோக்கி கொண்டு சென்றான். அனைவரும் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டு காதை இறுக பொத்திக் கொண்டனர். இரும்பு தடி அவன் தலையில் இருந்து 3 அடி தொலைவில் இருந்தபோது ஒரு குரல் கேட்டது. நிறுத்து சமரா, சவால் விட்டுக்கிறதெல்லாம் ஒருத்தர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே தவிர கொலை பண்றதுக்காக இல்ல. உனக்கு இதயமே இல்லையா? உன்கிட்ட தோத்து போன ஒருத்தனை கொல்லணும்னு நினைக்கிறியே, உனக்கு எவ்வளவு தைரியம் என்றது அந்த குரல். அந்த குரலை கேட்டதும் சமரன் திரும்பி கூட பார்க்காமல் புன்னகைக்கத் தொடங்கினான். அது யாருடைய குரல் என்பதை அவன் உடனே அடையாளம் கண்டு கொண்டான். சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.